சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம பேச போறோம்? இன்னைக்கு டாபிக் வந்து குவாண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மிங்கா இருக்கு. அதை பத்தி நமக்கு வீடியோ போடுறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பத்தி கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலான்ட்டுங்க. இப்போ ஆக்சுவலா நீங்க வந்து எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸுக்குமே எல்லா ஃபண்ட் ஹவுஸுக்குமே முன்னாடி நடந்திருக்குங்க. இது ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், இல்ல ஆக்சிஸா இருக்கட்டும், நிப்பானா இருக்கட்டும், பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷம் பாத்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மிங்ல இருப்பாங்க. ஓகே சார். ஓகே. அதனால அது வந்து உடனே வந்து அவன் சரியில்லை, அதை விட்டு வெளியேறணுன்ற மாதிரி நம்ம வந்து முடிவுக்கு வர வேண்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டே நார்மலாவே நம்ம சொல்றது வந்து மினிமம் ஒரு 3 இயர்ஸ் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆக்சுவலா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது 3, 5, 7, 10 அந்த மாதிரி ஒரு லாங்கர் டேர்ம்ல பார்ப்போம். அதுல மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ். ஆக்சுவலா நீங்க வந்து குவாண்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில கூட ஒரு 3 இயர்ஸ் இதுல நீங்க வந்து எந்த ஒரு கேட்டகரியில எடுத்தாலுமே குவாண்ட் வந்து நல்ல பர்ஃபார்மிங் அவங்களோட இதுல ரிட்டர்ன்ஸ்ல கரெக்டா தான் இருக்குங்க. ஓகே சார். அண்டர் பர்ஃபார்மிங்ன்றது நீங்க பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ், 9 மந்த்ஸ் மேபி இந்த இயர்ல நீங்க அண்டர் பர்ஃபார்மிங்க பாப்பீங்க. நம்ம இதை வச்சு டிசிஷன் எடுக்க முடியாது. கரெக்ட் சார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து எடுத்ததுக்கு அப்புறங்க, அதாவது நம்ம வந்து ஒரு தப்பான டிசிஷன் இப்போ இவ்வளவு நாள் இது ஒரு 1 இயர் 9 மந்த்ஸோ 11 மந்த்ஸோ அந்த இன்வெஸ்டர் எப்போ அந்த குவாண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அண்டர் பர்ஃபார்மிங். ஏன்னா ஒரு 3-5 இயர்ஸ் முன்னாடி வந்தவங்களுக்குலாம் குவாண்ட் பாத்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மிங்கா தெரியாது. கம்பேர்ட் டு மற்ற கேட்டகரியில பார்க்கும்போது அவங்க நல்லா தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க பெருசா டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா இதை ஒரி பண்ணிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்தவங்க இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கும் போது அதோட பாஸ்ட் கன்சிஸ்டன்சி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே என்ட்ரி கொடுத்துருப்போம். கண்டிப்பா சார். ஆமா. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம இந்த டைம்ல அதே டைம்ல நம்ம ஒரு 9 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து நம்ம மாறிட்டுங்க. அடுத்த ஒரு 6 மந்த்ஸோ 1 இயரோ 1.5 இயர்ல அவங்க திரும்ப கம்பேக் கொடுத்துட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம இந்த டைம் நமக்கு வேஸ்ட் டபுள் நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் இல்லைங்களா நம்மளோட போர்ட்ஃபோலியோல. ஆமா சார். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணணும், நார்மலா எல்லா இன்வெஸ்டருமே இது வந்து குவாண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஏஎம்சி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே இது அப்ளிகபிள். அப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்ன்றது 1 இயர்க்குள்ள அவங்க அண்டர் பர்ஃபார்மிங் பாக்குறத வந்து பெருசா அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டுங்க. அது ஆனா வந்து அவங்க வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் அதை ரிவ்யூ பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதாவது அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறங்க, அதாவது 1.5 இயர் முடிஞ்சிருக்கும் அந்த பர்டிகுலர் ஏஎம்சில. அப்போ அவங்க வந்து பெஞ்ச் மார்க்கும் இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்காங்களான்றது பார்க்கணும். ஓகே சார். 2 இயர்ஸ்க்கு ஆமா, அதுக்கு அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் கொடுத்து பார்க்கணும். 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு 2.5 இயர்ஸ் 2 to 2.5 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு எந்த ஒரு ரிகவரியும் தெரியலன்னா அப்ப அந்த டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே சார். புரியுது. ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல நீங்க அண்டர் பர்ஃபார்மிங்லயே கண்டினியூ பண்றீங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்னா தான் உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து பெரிய டேமேஜ் பார்ப்பீங்க. ஓவராலா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மர், இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மர், அபவ் பெர்ஃபார்ம், டாப் பெர்ஃபார்மர், பாட்டம் பெர்ஃபார்மர் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பாட்டம் பெர்ஃபார்மர்ல இருப்போம். ஓகே. ஓகேங்களா சார்? ஸோ இதோட இந்த வாரம் கான்செப்டுக்கான லாஸ்ட் சார்ட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ட். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டைம்ல வந்து டைம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மார்க்கெட் ஏறும் போது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க லம்சமா பண்ணுவாங்க, எஸ்ஐபி பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் எந்த ஃபண்ட் எடுத்தாலுமே அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். டவுன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா இப்ப வந்து நம்ம டைம் பண்ணலாம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கலாம் நம்மளோட பணத்தை. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்ல பாட்டம் போனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஆக்சுவலா பிராக்டிகலி இம்பாசிபிள்ங்க. கரெக்ட் சார். மார்க்கெட் டைம் பண்றது இம்பாசிபிள். நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா. அப்போ இந்த சார்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, இது சென்செக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து 1979ல இருந்து 2024 அப் டில் டேட்டாங்க. இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து பெஸ்ட் டேஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம மிஸ் பண்ணோம்னா ஓகேங்களா, அதனால நமக்கு என்ன டேமேஜ் ஆகுது, நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன லாஸ்ன்றது தான் இதுல பார்ப்பேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபுல்லி இன்வெஸ்டடா இருக்கீங்க. நீங்க வந்து எதையுமே யோசிக்கல, மார்க்கெட் எப்போ பாட்டமா எவ்வளவு விழுன்றதெல்லாம் தெரியாம நீங்க ஃபுல்லி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15.4% ரிட்டர்ன் வந்திருக்குங்க இந்த பீரியட்ல 1979ல இருந்து 2024ல. ஓகே சார். நீங்க வந்து டிலே பண்ணி ஒருவேளை அந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் மிஸ் பண்றீங்க பெஸ்ட் டேவை. ஓகே சார். அப்பவே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 9.2% தான் நீங்க கிடைக்குதுங்க உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ். அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு சார். அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குங்க. இது வந்து 1 பெஸ்ட் டே மிஸ் பண்றது இல்ல. ஓகே சார். 2 பெஸ்ட் டேஸ் நம்ம மிஸ் பண்ணிருந்தோம்னா 4.7% தாங்க. ஓகே, புரியுது சார். ஓகேங்களா? 3 பெஸ்ட் டேஸ் பாருங்க 0.9, 5 மிஸ் ஆனா நெகட்டிவ் ரிட்டர்ன் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 10 நாள் மிஸ் பண்ணா நெகட்டிவ் 17.4% வரைக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால நாம என்ன சொல்றோம்னா, ஏன்னா நம்மளால வந்து பாஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா ஒன்னா நமக்கு எது பெஸ்ட் டே எது ஒஸ்ட் டேன்னு நமக்கு தெரியுங்க. பெஸ்ட் NAV எது, லோவஸ்ட் NAV எதுன்னு தெரியுங்க. ஆனா நமக்கு ஃபியூச்சர்ல வந்து இப்ப மந்த் கண்டினியூ ஆகுது பாத்தீங்களா? இந்த மந்த்ல நமக்கு வந்து நம்ம இந்த மந்த் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் போனாதான் இந்த 30 டேஸ்ல பார்க்கும்போது எது லோவஸ்ட் NAVன்னு தெரியும். அதை நம்ம வந்து ப்ரெடிக்ஷனோ இல்ல கெஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து தப்பா போறதுக்கான சான்சஸ் அதிகங்க. கண்டிப்பா சார். ஆமா.
ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து இதெல்லாம் டைம் பண்ணாமங்க, நம்ம எப்ப நம்ம இன்வெஸ்ட்மென்ட்க்கு பணம் இருக்குங்களோ, அது வந்து உங்களுக்கு வந்து மந்த் அண்ட் மந்த் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருந்தா எஸ்ஐபி ரூட்டுங்க. இல்ல வந்து எனக்கு வந்து இர்ரெகுலர் இன்கம் எப்பப்பலாம் பணம் கிடைக்குதோ அவங்க போட்டுக்கலாம். நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா, பை டிப்ங்க. இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு ஃபால் பாக்குறீங்க அப்படின்னா, கையில எவ்வளோ சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட அது வந்து பை டிப் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா லாங் டைம் யூஸ் பண்றப்ப அது நல்ல ஆவரேஜ் கொடுக்கும். ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.